எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் 94வது பிறந்த நாள் விழாவில் மக்கள் கவிஞர் விருது வழங்கும் விழாவிலும் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வாழ்த்தி பாராட்டி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் 1997 இந்த பட்டுக்கோட்டை விழா பிறந்த விழாவை ஆரம்பித்தோம். அன்றுதான் அந்த காலகட்டத்தில் தான் பட்டுக்கோட்டையில் மக்கள் கவிஞருக்கு செலவைத்து பெரிய விழாவாக நடத்தினோம். அந்த விழாவிலே மாமா ரத்தனம்பிள்ளை அவர்கள் செங்கப்படுத்தாங்கட்டை, அதாவது பட்டுக்கோட்டை அவருடைய ஊரை சேர்ந்தவர், எனக்கு மாமா முறை. அவர் அந்த சிலைக்காக அவரும் கவிஞர் ஜீவபாரதி அவர்களும் மிக பாடுபட்டு அந்த சிலையை அங்கே வைத்தார்கள். அங்கு அந்த கூட்டத்தில் அவர்கள் அழைக்காத பொறுப்பாளர்கள் அத்தனை சிறப்பாக அந்த அமைந்தது. அந்த நாளில் இருந்து இன்று வரை 97, 98, 99, 2000 என்று கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் மக்கள் கவிஞரின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதற்கு எனக்கு உற்றுத்துணையாக இருந்து என்னுடன் பேருதவியை செய்து வருகிறவர் பட்டுக்கோட்டை மக்கள் கவிஞர் அறக்கட்டளையின் செயலாளர் பாடிவேலர் அவர்கள் 97 ஆரம்பித்து அவர் செய்த இந்த உதவி இன்றென்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதை நான் இங்கே கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். எதுக்கும் சலிக்காமல் அதுக்கு நான் பண்ணிவிடுவோம் என்று கூறுகின்ற ஒரு நல்ல வல்லல் தன்மையை கொண்டவர் பாடிவேல் அவர்கள். அவர் ஒரு பொறியாளர், நல்ல நண்பர், நல்ல நண்பர்களுடன் தொடர்பு கொண்டவர். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மீண்டும் ஒரு முறை நல்வரவை கூற ஆசைப்படுகின்றேன். நாங்கள் பட்டுக்கோட்டை விழாவை தொடர்ந்து கடந்த 97ஆம் ஆண்டிலிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றோ விடாது நடத்தி கொண்டிருக்கின்றால் அதற்கு முக்கிய காரணம் திரு முனைவர் பிரபாகரன் போட்டிருந்தது. நாங்கள் ஏன் பட்டுக்கோட்டை விழாவை நடத்த வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுதும்போது எனக்கு தோன்றிய ஒரு எண்ணம், நானும் பட்டுக்கோட்டை சார்ந்தவன், எனக்கு பட்டுக்கோட்டையாளர்கள் திருமணத்தில் அது ஒரு குடும்பம் இருந்தாலும் கூட அவருக்கு ஆசை இல்லை. ஆனால் அவருடைய பாடல்கள் நான் பாடலின் தாக்கம்தான் என்னை இந்த இயற்கையில் தொடர்ந்து பட்டுக்கோட்டை எல்லோருக்கும் நினைவூட்டும் என்ற வகையில் நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இன்னொரு காலத்தில் பாடல்கள் பார்த்தால் பாவனசிவன் போன்றவர்கள்தான் இந்திய பாடல்கள் தான் இறைவனை பற்றியவர்களுக்கு அல்லது ஒரு பொன்னை பார்த்து வர்ணிக்கின்றது இருக்கும். நன்மகுதியினை போன்ற பாடல்கள் தான் அப்படித்தான் அமைந்திருக்கும். அதுபோல நமது நர்மதாசி அவர்களுடைய காலத்தில் கூட அதிகமாக சமூக தாக்கங்களை கொண்ட பாடல்கள் வரவில்லை. எப்பொழுது கண்ணதாசன் பாடலுக்கு ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்தில் தான் சமூக தாக்கம் ஆரம்பித்தது. அந்த வகையில் தான் அதே காலகட்டத்தில் தான் பட்டுக்கோட்டையாளர் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் எழுதிய பாடல்கள் அனைத்துக்கும் புதுவரை பற்றிய பாடல்கள் இருக்கும். இப்பொழுது மீனாட்சி அவர்கள் பாடுபாடுகிறார்களே, இயற்கையில் இருக்கும் சூழல் எத்தனை ஆனாலும் இருவருக்கும் பொதுவாக்கலாம். ஒரு காதலை பாடுகின்ற பாடல்கள், அந்த பாடல்களில் கூட புதுவரை தத்துவத்தை பூர்த்தியவர்கள் அதுபோல அவருக்கு எல்லாம் பொதுவாக வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆவல் இயக்கம் ஆதங்கம் அவருக்கு இருந்தது. ஆதங்கத்தின் ஆவலின் இயக்கத்தின்
தான் இந்த அவர்கள் எழுதிய பாடல்கள். அதை ஏற்றுக்கொண்ட நாங்கள் எல்லோரும் பட்டுக்கோட்டாரை கொண்டாடுகின்றோம், விழா எடுக்கின்றோம், அதுக்கு செலவழித்தோம், மணிமண்டபம் கட்டினோம். இன்னும் அவருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்ய காத்திருக்கின்றோம். எல்லாத்துக்கும் மேலாக எனக்கு ஒரு சிறிய குறை, சென்னையில் கவிஞர் கண்ணதாசன் சிலை வைத்திருக்கின்றோம். கவிஞர் கண்ணதாசன் இருக்கின்றது, அதுபோல பலருக்கும் பொறுப்பையாக இருக்கிறது, சிறையில் இருக்கின்றது. ஆனால் மக்கள் கவிஞருக்கு இந்த ஒரு அடையாளமே கிடையாது. அதற்கு திரு பராமரன் அவர்களும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஏதாவது ஒரு இடத்தில் இதை சிலை வைப்பது என்பது முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு திருவின் பெயராவது வைக்க வேண்டும் என்ற ஒரு இடத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு அரசு நிச்சயமாக பதவியும் என்று நிச்சயமாக நம்புகின்றோம். அத்தகைய பெரும் பாடலாசிரியராக 29 அறமே வாழ்ந்து நம் நெஞ்சிலே நீங்காத நிலையோடு சென்றிருக்கின்றார் என்ற பொழுது வருத்தமாக இருந்தாலும் கூட அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கின்ற வகையில் இது போன்ற விழாக்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாக்களை திரளாக வந்து கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை ஜலம் தாழ்த்தி வருக என்று வரவேற்று எனது சிற்றுரையை வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு, வரப்போ உள்ள மறைஞ்சிருக்கு. அட காடு விளைஞ்சன மச்சான், நமக்கு கையங்காலம் தானே மிச்சம், கையங்காலம் தானே மிச்சம். அட காடு விளையட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. நம்ம அண்மையில் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த அருளாளர் ஆரம்பி ஐயா அவர்கள் இல்லைன்னா இந்த பாட்டு திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்காது. எம்ஜிஆருக்காகவும் பானுமதிக்காகவும் இந்த பாட்டு பாடியே தீரணும். அதாவது அந்த படத்திலே சம்பந்தமில்லாத ஒரு பாட்டு இருந்தாலும் அந்த பாட்டு இடம்பெறணும்னு அதை ரொம்ப வலியுறுத்தி ஆரம்பி ஐயா அவர்கள் சொன்ன காரணத்தினால இடம்பெற்றது.